டித்வா புயல் வட தமிழகத்தின் கரையை ஒட்டியே கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் வட தமிழகத்தின் கரையை ஒட்டியே கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, தற்போது வட தமிழகத்தை ஒட்டி கடக்கும் என்றால் அது எங்கு கடக்கும்? மழை எந்த அளவில் இருக்கும்? பாலா, இது கரையை கடக்க போவதில்லை. அதுதான் பிற புயல்களுக்கும் இந்த புயலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு உணரலாம். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தின்படி இது கரையை கடக்கும். கரையை கடக்கும் என்றால் என்ன சொல்வோம்? கடற்பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்குள்ளே கரையை கடந்து நிலப்பகுதியினூடாக செல்வது. ஆனால் இந்த டித்வா புயல் என்ன செய்ய போகிறது என்றால், புயலாக வலுப்பெற்ற பிறகு கரையை ஒட்டியே, வட தமிழக கரையை ஒட்டியே, சென்னை உள்ளிட்ட பகுதிகளை ஒட்டி கடலிலேயே நகரப் போகிறது. கடலிலேயே நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நாம் பார்த்த பல புயல்கள் ஆகட்டும், கஜா புயல், வர்தா புயல் போன்ற பல புயல்கள் நமக்கு கடலிலிருந்து நிலப்பகுதிக்குள்ளே சென்று வலுவிழந்ததை பார்த்திருப்போம். ஆனால் இந்த புயல் சற்று வித்தியாசம். இது ஆரம்பத்திலிருந்தே பார்க்கிறோம். குமரிக்கடல் பகுதியில் தொடங்கி தென்மேற்கு வங்கக்கடல் வந்து அங்கிருந்து நகர்ந்து வரும்போது எல்லாமே இந்த புயலுடைய தன்மைகள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்திருக்கின்றன. அதே போலதான் டித்வா புயல் கரையை கடந்து, இப்ப சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்றால் சென்னைக்கு உள்ளே வந்து உள்ளே சென்று வடக்கு உள் மாவட்டங்களில் மழையை கொடுக்காமல் அந்த வட தமிழகத்தை ஒட்டி கடலிலேயே நகரப்போகிறது. நிலப்பகுதியிலுடைய லேண்ட் இன்டராக்ஷன் என்று சொல்வார்கள். நிலப்பகுதியில் அது உரசுவதன் காரணமாக மழை பொழிவு இருக்க போகிறது. மழை பொழிவுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. மழை பொழிவு நிச்சயமாக இருக்க போகிறது. 29ஆம் தேதி மாலை தொடங்கி 30ஆம் தேதி 1ஆம் தேதி வரையில் நமக்கு மழை இருக்க போகிறது. பல்வேறு இடங்கள்ல கனமழையும் இருக்க போகிறது. ஆனால் இது கரையை கடந்து நிலப்பகுதிக்குள்ளாக செல்லாமல் கரையை ஒட்டியே நகரப் போகிறது. 30ஆம் தேதி புயலாக வலுவடைந்து, ஏற்கனவே புயலாக வலுவடைந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. புயலாக வலுவடைந்திருப்பது 1ஆம் தேதி கடலிலேயே வலுவிழக்க போகிறது. ஆனால் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை கொடுத்து வலுவிழந்து மீண்டும் அது கடலிலேயே பயணிப்பதாக காட்டுகிறார்கள். அதாவது நிலப்பகுதி கூட வராமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து, பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து அப்படியே நமக்கு தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி அந்த கடலின் ஓரமாகவே பயணிப்பதாக காட்டுகிறார்கள். இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், வட தமிழகத்துல பரவலாக மழை பெய்கிறது. அதை நகர்ந்து சென்று கொண்டே இருக்கும் போது, வடக்கு நோக்கி நகரும் போது நமக்கு தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இந்த புயலின் காரணமாக தென் தமிழகத்துல கனமழை பெய்தது. இலங்கையில பரவலாக கனமழை பெய்து 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததான செய்திகளையும் பார்த்தோம். இது சற்று வடக்கு நோக்கி நகர நகர மழை பொழிவை கொடுக்க போகிறது கடலோர மாவட்டங்களுக்கு. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல 30ஆம் தேதி நாம பரவலாக மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாலா.